இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சி இருக்காங்க, அவங்க வந்து மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த அளவு ஃபீல் பண்ணுவீங்க? வந்து ஐயோ அவெல்லாம் இருக்க முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். டெய்லி நம்ம கூட இருந்திருப்பாங்க, நிறைய சண்டை போட்டிருப்பாங்க, நிறைய லவ் கொடுத்துருப்பாங்க, பக்கத்துலயே இருந்திருப்பாங்க, பக்கத்துலயே போயிருப்பாங்க, எல்லா விஷயத்துலயும். ஆமா, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்க இல்லைன்னா வீடே யாருமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்குதானா, கஷ்டமா இருக்கும். கூடவே பொறுக்கணும், கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. எனக்கு கூட பிறந்த அக்காலாம் கிடையாது. நான் வந்துட்டு 12th முடிச்சுட்டு வீட்டு சூழ்நிலை காரணமாக நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். அப்போ வந்து நான் வந்து சின்ன பிள்ளை, மீதி எல்லா அக்காவும் வந்து பெரியவங்க. அவங்க எல்லாரும் வந்து என்னை ஒரு அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. நான் மட்டும் தான் அங்கே இருந்த எல்லாத்துலேயும் நான் மட்டும் சின்ன பிள்ளை. அவங்க எல்லாருமே என்ன அவங்க எல்லாரும் அம்மா, நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்னை எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. அதனால அக்கானா அம்மா, அடுத்த அம்மா அக்கா தான். எனக்காக